தமிழக முதல்வர் விஜய் இந்த மாரி செஞ்சுட்டாரா? இப்படி செஞ்சுட்டுவாரா? அவர் இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்ளோ வேலைகளுக்கு மத்தியிலயும் தமிழ்நாடோட சிஎம்மா இருந்துட்டு, இவ்வளவு பணி நிமித்தமா இத்தனை இடங்களுக்கு போறாரு, வராரு. ஆனாலும் இந்த விஷயத்த மறக்காம செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு அவருடைய அந்த விஷயத்த பத்தி தான் ரொம்பவும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்த விஷயங்கள் எல்லாமே டிவிக்கு தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல அவருடைய ரசிகர்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவருடைய நண்பர் கூட என்ன ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அவருடைய ரசிகர்கள் அவருக்கு பிடிச்சவங்களோட விஷயங்களை தான் அவர் முதல்ல நிறைவேற்றுவாரு. எல்லாத்த விட அவருக்கு ரசிகர்களோட அந்த விருப்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத அப்படிதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா அவங்களோட விவாகரத்து அப்படிங்கிறது பிப்ரவரி கடைசியில இருந்து ஃபைல் பண்ணப்பட்டு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அதுக்கு ஒரு முதல் காரணமே தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 நடந்துட்டு இருக்க இந்த நேரத்துல திடீர்னு டிவிகே தலைவர் விஜயோட மனைவி விவாகரத்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் மற்றும் அவருக்கு எதிரானவங்களுக்கு இது ஒரு கருவியாவே யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மென்ஷன் பண்ண அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த விஷயம் வெளியில வந்த அப்புறம்தான் நடிகை த்ரிஷாவோட அந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது அவரை சுற்றிலும் அதிகமா இருந்தது. இப்ப கூட ரீசெண்டா குஷ்புவோட திருமணத்துக்கு விஜய் கூட த்ரிஷா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே ஃபேன்ஸா இருக்கட்டும், விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் நெட்ல அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க. அதன்படியே இங்க பணி நிமித்தமா அந்த திருமணத்துக்கு அவரால் போக முடியல. ஒரு வழியா இந்த விஷயம் சார்ட் அவுட் ஆனா கூட அவருடைய பர்த்டேக்கு முந்தின நாளே அவங்க கூட எடுத்துக்கிட்ட பிக்க அடுத்த நாள், அதாவது ஜூன் 23 த்ரிஷா ஷேர் பண்ணி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. இதனால அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே அவர் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எப்பவுமே மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் அவருடைய பிறந்தநாள், அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த பிறந்த நாளைக்கு அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது சங்கீதாவா இருக்கட்டும், ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கீதா விஜய் மறுபடியும் விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய பத்தின அதிகமான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராங்க விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர். இதுல இருந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விவாகரத்து என்பது ஒரு பக்கம் நடந்திருந்தா கூட அவங்க சேர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் அவங்களுடைய, அதாவது விஜயோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பாவை பத்தின விஷயங்களை ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணும் போது அவருடைய முகத்துல இருக்கிற அந்த இதை பார்க்கும்போது அப்பா மேல அவர் எந்த அளவுக்கு மரியாதையும் அன்பும் வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அழகா அந்த வீடியோல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட நண்பரான சஞ்சீவும் அதை பத்தி நிறைய விஷயங்களை பதிவிட்டு இருந்தாரு. இப்போ அவருடைய அப்பாவான சந்திரசேகரோட பிறந்த நாளைக்கு சங்கீதா விஜய் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இப்போ அதிகமா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அவருடைய ஃபாதர் இன்லா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகப்படியான நியூஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜேசன் சஞ்சய் அவருடைய பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. அவரு கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் இப்போ சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த ரொம்பவும் சந்தோஷமா ஷேர் பண்ணியிருக்காங்களா ஷோபா சந்திரசேகர். அது மட்டும் இல்லாம அவருடைய பர்த்டேக்கு முதல்வர் விஜயும் ரொம்ப நேரம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது.